வாழைப்பழம் இருக்குதுல்ல, வாழைப்பழம் வழக்கி பால்ல விழுந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அங்க பால் டாயில விழுந்திருக்கு, இதுல வந்து தேன்ல விழுந்துச்சான். பேசிட்டு இருக்கும்போது இது என்ன கையில வருது, தூக்கி அடிச்சிருவேன். இந்த மாதிரி விஜயகாந்த் அவர்கள் பேசின நிறைய விஷயங்களுக்கு இந்த மாதிரி காமெடியா நிறைய விஷயத்த ட்ரெண்ட் ஆக்கி அவரை வந்து கேவலப்படுத்தி அவரோட காமெடி பீஸாவே ஆக்கி கடைசி காலத்துல அழிச்சிட்டானுங்க. அதுக்குதான் ஒரு டயலாக் இருக்கு, வைரத்தை இழந்துட்டோம் இந்த தங்கத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற டயலாக கூட சொல்லுவாங்க. அவர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணாரு அதெல்லாம் பண்ணாரு, அவரை வந்து இழந்துட்டோம்னு பேசுவானுங்க. அங்கதான் இந்த பத்திரிகையாளர்களும் சரி, அதுக்கப்புறம் ஒரு சில பேர் அதுல இந்த வடிவேலும் கூட அவரையும் இதுல இழுத்துட்டு வரணும் இந்த விஷயத்துல. ஏனென்றால் ஒரு பெரிய பிளண்டர், ஒரு அதை வந்து தவறுன்னு சொல்ல முடியாது, அதை வந்து எந்த லிஸ்ட்ல கூட சேர்க்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இதுவரைக்கும் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுல என்னன்னா வேற எந்த கட்சி கூட கூட்டணி போயிருந்தாலும் இப்போ வந்து இது வந்து டிவிக்கே கூட கூட்டணி வைக்கல, அவங்க வரல இவங்க வரல அப்படிங்கிற பேச்சுக்கே இல்லை. அதனால எல்லாரும் கோவப்பட்டு பேசுறாங்களா, அதனால இதை பத்தி பேசுறாங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்க ஏடிஎம்கே தாண்டி ஏடிஎம்கே இல்லாட்டும் தனியா நிற்கிறதும் இல்லை, வேற எது கூட கூட்டணி போயிருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா திமுக கூட போகும்போது அந்த கொள்கை முரண்பாடு, அதான் பெட்டி வாங்கிட்டாங்க, பணத்தை வந்து யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அங்கே போய் சேர்ந்துட்டாங்கிற மாதிரி கொள்கை முரண்பாடு. என்னதான் திராவிட கழகம் அந்த சித்தாந்தம் இதை வந்து வழிபட்டாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக என்கிற அவங்களுடைய கொள்கையில ஒரு கொள்கை என்னன்னா, இதுல ஒரு விஷயம், இந்தியாவிலே வந்து தமிழகத்தை வந்து முதல் மாநிலமா வேலை வாய்ப்புல ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை இருக்கு. அந்த விஷயத்தை வந்து இப்ப இருக்கிற அந்த திமுக ஆட்சி வந்து செயல்படுத்தினாங்களான்னு கேட்டா கிடையாது. அதையும் தாண்டி படுத்தியிருக்காங்க. எப்படின்னா, வடநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து வேலை வாய்ப்பு தமிழகத்துக்கு வந்தால் மெஜாரிட்டியாக இருக்குது. அவங்க வந்து எந்த வேலை, சிறு தொழில்களாக இருந்தாலும் சரி குறு தொழில்களாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்டா, தமிழகத்தின் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் தடுத்து நிறுத்துகின்ற லஞ்ச லாவண்யத்தையும் ஊழலையும் அரசியல் புறையோடி விட்ட பித்தலாட்டம், அயோக்கியத்தனம், சுயநலம் ஆகியவற்றை முதலில் தடுத்து நிறுத்தியும் எதிர்காலத்தில் அவற்றை அறவே ஒழிப்பது. இந்த இதுக்கும் இப்போ அவங்க போய் சேர்ந்திருக்க அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கும் என்ன சம்பந்தம்? பெட்டி தான் சம்பந்தமா அப்படிங்கிற டவுட் வருதா இல்லையா? கொஞ்ச நாளுக்கு முன்னால விஜய் பிரபாகரன் அவர் நினைக்கிறேன், அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மகன் டிவிகேக்கு அறிவுரை கூறினார், எப்படி காங்கிரஸ் கூட போய் சேராதீங்கன்ட்டு. அதே மாதிரி சேர்ந்தாலும் சேருவேன், வேற யாரு கூட சேருவேன், ஆனா வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்து கூட என்னதான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலும் அவர் வந்து சேரலை. இப்போ வந்து பிரேமலதா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேப்டனுக்கு ஆசை இருந்துச்சு, திமுக கூட ஜாயின் பண்றதுக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது கூட அவர் சேரல. அப்போ கூட சேரல. ஒரு காலகட்டத்தில் அவரால் செயல்பட முடியல, ஒழுங்கா செயல்பட முடியல, வீல் சேர்ல இருந்தார், ஒழுங்கா பேச முடியல அப்படின்னு இருந்த போது கூட அவர் சேரல. இதுல மிக முக்கியமா கேப்டன் அவர்களை இப்படி ஆக்குனது அந்த கட்சி தான். அதுக்கு எக்ஸாம்பிள் வடிவேல் இருக்கார்ல, அவர் அதுவும் சேம் திரைத்துறையில இருந்தவரையே தனி மனித தாக்குதல், அரசியல் ரீதியால தனி மனித தாக்குதல், அவர் வந்து குடிக்கிறார். அதுக்கப்புறம் முன்னால ஒரு வீடியோ நியூஸ் சேனல்ல போட்டு அவர் அடிக்கிற மாதிரி, மைக் எடுக்கிறதுக்கு அவர் தலையில தட்டுற மாதிரி திரும்ப போட்டு அது இல்லாம அவர் குடிக்கிறாரு, அப்படி குடிச்சிட்டு அப்படி வந்து நிற்பாரு, ஆஃப் சரக்க போட்டுட்டு தான் வருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வடிவேல் அவர்கள் வந்து அவர் வந்து தனி மனித தாக்குதல் மாதிரி போட்டு நிறைய பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய இம்பாக்ட்லாம் ஆச்சு. கல்யாண மண்டபத்தில் 2 தூண் வந்துருச்சாங்க இடையில, அதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் அடுத்த மூலம் சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதனால ஏற்பட்ட விளைவுகள்லாம் எல்லாருக்குமே தமிழகத்துல இருந்து எல்லாருக்குமே அப்ப அரசியல் நோட் பண்ண எல்லாருக்குமே தெரியும். இப்படி பொதுமக்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் சொந்த மனைவி அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல, நினைவூட்ட வேண்டியது இருக்கு. அவருக்கு எதிராக அவரை செயல்படுத்தினதே அப்படி ஒருத்தரை உருவாக்கி, வடிவேலுங்கிற ஒரு கேரக்டர் அப்படி உருவாக்கி, அவர் வந்து அவர் கூட இருந்த ஒரு சினிமா துறையில் அவர் கூட பல படங்களை நடிச்சவர். அப்படி ஒருத்தர் அவருக்கு ஆப்போசிட்டாவே துரோகத்தை ஏற்படுத்துறதுக்கு இப்படி நிலைநாட்டினதே யாரு? இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அந்த மாதிரி கட்சியில போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மானத்தை வந்து விலை வைக்க கூடாது என்னைக்குமே. சரி, தோத்தாலும் பரவாயில்ல, ஜெயிக்காட்டும் பரவாயில்ல, கட்சியோட முன்னேற்றங்கள்லாம் வந்து எந்த கட்சியில இருந்தாலும் முன்னேற்றம் இருக்கும். இப்படி வந்து ஒரு லோக்சபா வந்து அதுக்கப்புறம் ஒரு 5 சீட்டுக்காக வந்து எந்த கட்சியிலனாலும் இருந்துக்கலாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது. அங்கதான் போயிருக்கணும்னு அவசியம் கிடையாது. கூட்டணி செல்றதுனாலே கிட்டத்தட்ட வந்து அந்த கட்சி வந்து இதுக்கப்புறம் வளருமா அப்படிங்கறத எனக்கு தெரியல. எப்படி இருந்த கட்சி, அதாவது திமுக கூட வந்து எதிர்கட்சியா இல்லை, ஆனா வந்து தேமுதிக அப்போ வந்து எதிர்கட்சியா கூட கேப்டன் அவர்கள் இருக்கும்போது இருந்த கட்சி இப்ப இப்படி ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அங்க இருக்க தொண்டர்களுக்கே மனவேதனைகள் ஏற்பட்டு நிறைய பேர் வந்து மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. மாறினா நல்லாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கூட அந்த புரிதல் இல்லையா? விஜயகாந்த் அவர்களே அப்படி ஆக்குனதே இவங்க தான். அவர் நாக்க கடிச்சா இல்ல மைக்க எடுத்தா எல்லாமே ரிப்பீட்டடா போட்டு காமிச்சதே இவனுங்க தான். அதே போல சமீபத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்னாலதான் பிரேமலதா அவர்கள் இப்போ வந்து தலைமை தாங்கிட்டு இருக்காங்களா அந்த கட்சியை, அவங்கள இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, இந்த தூய தமிழ்ல வந்து ரொம்ப அழகா பேசுவார், ரொம்ப புனிதமா பேசுவார், ரொம்ப நியாயமா பேசுவார், ரொம்ப நாணயமா பேசுவார்ல. அந்த பிரேமலதா விஜயகாந்தா மகனே, எங்க அண்ணன் தளபதி இந்த நாட்டுல முதலமைச்சர் ஆகட்டா, ஜெயலலிதா சாவ மட்டும் கண்டுபிடிக்க போறதில்ல, விஜயகாந்த் ஏன் வாய் போச்சுன்னு கண்டுபிடிப்போம்.
மகளை உங்களை தூக்கி உள்ள போட்டு நசுக்கி சாறு பூஞ்சி சிலர் ஆசைக்கும் தேவை ஜெயிலில் வேற போட்டாச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்னும் அரெஸ்ட் பண்ண பாடு இல்லை. ஏன்னா ஆளுங்கட்சியில் இருக்காங்க. எப்படி இந்த கட்சி அகற்றப்பட்டும் அப்படி என்று ஆனால் இவர் வந்து பிடிபட வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வரைக்கும் இந்தியாவில் உலக அளவில் தலமுடிவு செஞ்ச ஒரே கட்சி திமுக. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்னு 2G ஊழல், நிலக்கரி ஊழல், காமன்வெல்த் ஊழல், தமிழ் ஈழ படுகொலை. அந்த ஆளு இவங்களை எப்படியெல்லாம் பேசியிருக்காரு பாருங்க, எந்தெந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு. அப்படி பேச வச்சதும் அந்த கட்சியிலேருந்து எந்த ஒரு அகெயின்ஸ்டாக எதுவுமே கொடுக்கல. இவர் பேசியது தவறுன்னு சொல்லலை, எங்கள் கட்சிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலை. அதே மேடையில் திமுக மேடையில் துண்டை போட்டுட்டு பேசுகிறாரு. அதுக்கப்புறமா அதுக்கு வந்து ஒரு சரி இப்போ கூட ஓகே, இப்போ அவர் பேசுனதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இதை எடுக்கிறாங்களா, ஸ்டெப் எடுக்கிறாங்களா, இன்னும் பேசிட்டு தான் இருக்காரு. ஆனால் அந்த கட்சியில் போய் இவங்க ஜாயின் பண்ணுறாங்கன்னா இங்கே என்ன கொள்கை இருக்குது? அப்போ என்ன கொள்கையை பார்த்து வாக்களிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாரும்? அரசியலுங்கிறது அப்போ வியாபாரம் தான். மக்களுடைய பொது சேவை, மக்களுக்காக தான் எல்லாம் பண்ணுறேன் அந்நியார் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு லோக்சபா சீட்டுக்காகவும் மிச்ச மீதி ஒரு 5-6 இடம் கொடுப்பாங்க. அந்த பெர்சன்டேஜ் வாக்குகளை வச்சு ஒரு 5-6 இடம் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது அதுக்காக மட்டும்தானா? இதில் என்ன மக்கள் சேவை? ஆட்சியிலையும் பங்கு இல்லை, அதிகாரத்திலையும் பங்கு இல்லை, திமுக கூட்டணியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாட்டில் இருக்காங்க. எப்படின்னா மாநிலத்தில் வந்து அவங்க தான் சுய ஆட்சி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அவங்க கொள்கையிலே இருக்கும்போது எப்படி அந்த கொள்கையை மாற்றிட்டு உங்களுக்கு எப்படியும் கொடுக்க போகிறதில்ல. சரி, ஆட்சியிலையும் பங்கு ஒரு 2 எம்எல்ஏ நீங்கள் வின் பண்ணிட்டா கூட அதை வச்சு நீங்கள் என்னது பூசை தான் பண்ணணும். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண போகிறதில்ல. அதை வந்து ஒரு போஸ்டிங்காக நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் அவங்க சொல்கிறத சட்டம், நீங்கள் சொல்கிற எதுவுமே எடுபடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்படி நீங்கள் டம்மியாக ஒரு போஸ்டிங்கை வச்சுட்டு உங்கள் கீழே இருக்க தொண்டர்கள் அவங்களுக்கு எந்த பயனும் இல்லாமல் எப்படி இருக்க போகிறாங்கன்னு எனக்கு புரியலை. டிவிகேல கூட காங்கிரஸ் கூட்டணியை பற்றி பேசினாங்க, விசிகா கூட்டணியை பற்றி பேசினாங்க, இதர கட்சிகளோட கூட்டணிகளை பற்றி பேசினாங்க. ஆனால் தேமுக கூட்டணியை வச்சு யார் பேசுனதுன்னா நியூஸ் சேனல்ஸ் மட்டும் தான். அவங்க பெரிய லெவலில் பேசினாங்களான்னு தெரியல, வேணா பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க. ஆனால் பெரிய லெவலில் அதை பற்றி விர்ச்சுவல் வாரியர்ஸும் சரி யாருமே பேசல. காரணம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் என்று எதிர்பார்த்தாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி விஜய் அவர்களும் அவருடைய கட்சி சார்ந்தவங்களும் அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கட்சி இப்படி தான் செயல்பட போகுது, அதனால தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் கட்சியை வளர்க்குற நோக்கமாக இருந்தால் வேற எந்த கட்சியிலையும் போய் இருந்திருக்கலாம். அது வந்து கண்டிப்பாக அந்த கட்சி தானாக வளர்ந்துருக்கும். ஆனால் இந்த கட்சியில் போனாலே அவங்களோட அழிவு என்று தெரிகிறது. எப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அங்கே எந்த ஒரு மரியாதையும் இருக்காது. அங்கே வந்து அசால்ட்டாக நீ போனால் போவாம்பாங்க, வந்தால் வாம்பாங்க. அங்கே எந்த பெரிய பதவி, இந்த ரெஸ்பெக்ட்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டால் அந்த எலெக்ஷன் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் தெரியலை எனக்கு. அப்போ இங்கே யாருமே மக்களோட நலன்லாம் பார்க்கல, தன்னோட கட்சியோட நலனை தான் பார்த்து போறீங்க. யார் அதிகமாக காசு கொடுப்பா போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை ஒட்டு மொத்தமாக அழிப்பேன் அப்படின்னு சொன்னவர் என்னானாலும் அங்கே போய் சேர மாட்டேன், மக்கள் நல கூட்டணியாக கூட உருவாக்கி நான் அதில் தோப்பேன், கேவலமாக தோத்தா கூட பரவாயில்ல, இந்த கட்சி கூட்டணி சேர மாட்டேன். இந்த கலைஞர் என்ன, நீங்கள் பெரிய கலைஞர், என்ன பெரிய கலைஞர், இவர் தான் வந்து அவ்வளத்தையுமே வந்து நம்ம தமிழ்நாட்டை வித்து தீத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒழிப்பில் கூட, அதாவது லஞ்ச ஒழிப்புன்னு சொல்லி ஒரு கொள்கை வச்சிருக்காங்கல்ல, கரப்ஷன் கலெக்ஷன் எல்லா விஷயத்திலையும் வந்து திமுக இருக்குது. அதனால இவங்க தான் வந்து லஞ்சத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஊழலுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லி அந்த கட்சியை வந்து என்னைக்குமே போய் சேர மாட்டேன், அதை ஒழிக்கிறது, தீய சக்தியான திமுகவை ஒழிக்கிறது அப்படின்னு சொன்னவரே கடைசியில் அவங்க கட்சிக்கு அழிவு ஆரம்பமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. அவரை அழிச்சது இல்லாமல் அவரோட கட்சியும் அழிக்க போறாங்க. அவர் இல்லாட்ட ஒரு கொள்கையை வந்து பின்பற்றி வருவாங்கன்னு பார்த்தா, நான் இல்லாட்ட கொள்கை இருக்க கட்சி கடைசி வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பல கட்சிகளுக்கு கொள்கை இருந்த பிறகும் ஏன் கடைசி வரைக்கும் போகாமல் அழிவோட ஸ்டார்டிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்சியோட கொள்கை மட்டும் ஸ்ட்ராங்கா இல்லை வந்து அதில் இருக்கிற தொண்டர்களும் தலைவர்களும் அதுக்கப்புறம் இதர வர தலைவர்களும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுமாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே ஷாக் ஆகிருக்காங்க, எல்லாருமே இதை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு வரலாற்று பிழை அப்படின்னு பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, மெயினான விஷயம்னா விஜயகாந்த் அவர்கள் அந்த மாதிரி ஒரு பிடிப்பில் இருந்தார், அதை வந்து தகர்த்து எரிஞ்சிருக்காங்க. சாதாரண இதில் அடிச்சு உடச்சி இடிச்சு போட்டு தகர்த்து எறிஞ்சிருக்காங்க அப்படின்னா கூட யோசிக்கலாம். ஆனா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு இடிச்சு போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவர் கட்டி அமைச்ச அந்த ஒரு கோட்டையை வேற யார் துணை போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இவங்க துணை போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கலங்கிறது தான் உண்மை. தொண்டர்கள் ஈவன் தோ தேமுதிகவோட தொண்டர்களே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. தூக்கம் இருக்காது கண்டிப்பா இன்னைக்கு பல பேருக்கு. இதை சமயம் பார்த்து இலவசம் இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு மக்கள் ஈஸியா மயங்கிறாங்க. இலவசத்தை வாங்குங்க தப்பே இல்லை, ஆனா நீங்க வாங்குங்க, அது உங்களோட பணம், நீங்க வந்து உங்க பேர்ல தான் கடன் வாங்குறாங்க, அதுக்கு நீங்க வந்து வட்டி எப்படி கட்ட போறீங்க? உங்க பெட்ரோல் விலை உயர்வு, மளிகை ஜாமான உயர்வு, அத்தியாவசிய தேவை உயர்வு அப்படின்னு ஒரு விஷயத்திலயா உயர்வு, உயர்வு வருமான வரியா உயர்வு, வந்து வீட்டுக்கு சொத்து எழுதணுமா, பத்திரம்லாம் வந்து டிடிசி அப்ரூவல் இருக்கா உயர்வு, எல்லாம் எழுத்துக்குள்ளில இருந்து எல்லாமே, அதுவும் பத்திரம் பதியாது, அதை கொண்டா இதை கொண்டா, கரப்ஷனை கொண்டா கமிஷனை கொண்டா, இந்த மாதிரி விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க அந்த 5 இயர்ஸுக்கு கொடுக்குற ஒரு 5000 வாங்கிட்டு டே பை டே ஈவன் தோ சிங்கிள் செகண்ட் இந்த செகண்ட்ல என்ன இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு, என்ன இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஒரு விஷயமும் நமக்கு தெரியாது.
இம்ப்ரூவ் ஆனா பரவாயில்லைங்க. பொருளாதாரம் எக்கனாமிக்கல் ரீதியா இம்ப்ரூவ் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த சேலரியை உங்களுக்கு தந்தாங்கன்னா அந்த சேலரியில நான் சம்பாதிச்சு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. இலவசத்தையும் வாங்கிக்கோங்க, ஒரு 1000 ரூபாய் வாங்க தப்பு கிடையாது. இங்க பொருளாதாரத்தை இவங்க டெவலப் பண்ணலாம், கொஸ்டின் பண்ணுங்க. நான் 1000 ரூபாய் வாங்குறது தப்பு கிடையாது. ஏன்னா வந்து அத்தியாவசிய தேவை மக்களுக்கு இருக்கு, அதிகமா இருக்கு. அந்த 1000 ரூபாய் வந்து பயன்பெறும் நிறைய மக்களுக்கு. அந்த 1000 ரூபாய்னால சேவிங்ஸ் நிறைய இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க வாங்குற 1000 ரூபாய்னால பல இடத்துல அவங்க சேவ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை வாங்குறதுனால கடன் தொகை கூடுறதுனால நீங்க எந்த வழியா கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. 1000 ரூபாய் வாங்குற இடத்துல 5000 ரூபாய் நீங்க இழந்துட்டு இருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 5000 ரூபாய் 10000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க இழந்துட்டு தான் இருக்கீங்க. வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறான், இல்ல 2 பேருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறான். ஆனா வீட்டில் இருக்க மிச்சம் இருக்க 5 பேர்கிட்ட 5000 ரூபாய் பிடிங்கிட்டு போயிடுறான். கண்ணுக்கு முன்னால இருக்க 1000 ரூபாய் தெரியுது, ஆனா கண்ணுக்கு பின்னால அடிக்கிற கொள்ளை தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. அதுதான் இங்க உள்ள பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை. எங்க கேள்வி கேட்ட அந்த 5000 2000 கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? தப்பு இல்லை. அப்ப கேள்வி கேட்காதீங்க. கேட்காம பதில வந்து போடும்போது தெரிவிங்க. தரமான கல்வி கொடுக்குறோன்னு சொல்றாங்க. தரமான கல்வி எப்போ தெரியுமா கொடுக்க முடியும்? நீங்க மெட்ரிகுலேஷனாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடத்துலையும் அந்த ஆசிரியருக்கு நல்ல சேலரி கொடுக்கும்போது தான் குவாலிஃபைட் டீச்சர்ஸ். ஏன்னா அந்த சேலரி பத்தலைன்னா அந்த குவாலிஃபைட் டீச்சர்ஸை வந்து ஹையர் பண்ண முடியாது. 50,000-60,000 ரூபாய் கொடுத்தா அந்த ஸ்கூல், நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்லாம் இந்த மாதிரி சேலரி பேக்கேஜ் இருக்கனால அந்த குவாலிஃபைட் டீச்சர்ஸ்லாம் அங்கே தான் போவாங்க. 50,000 ரூபாய் அங்கே கொடுக்குற இடத்துல அவன் அங்கே போவானா, இல்லை வந்து இங்கே 15,000 ரூபாய் தர்றதுனால அந்த குவாலிஃபைட் டீச்சர்ஸ்லாம் இங்கே வருவாங்களா? மெஜாரிட்டியாக எல்லாருமே as usual வந்து மெஜாரிட்டியாக இருக்கிற இடத்துக்கு, ஒரு அதிகபட்சமான இடத்துக்கு தான் போவாங்க. அப்போ இங்கே அந்த குவாலிட்டி 15,000க்கு ஏற்ற குவாலிட்டியான டீச்சர்ஸ் தான் இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியாக வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? அந்த குவாலிட்டி தான் இங்க வரும். அதையும் தாண்டி போகலான்னு பார்த்தா அந்த குவாலிஃபைட் டீச்சர்ஸை இவங்க வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? இந்த டீச்சர்ஸ்க்கு கீழே தான் அந்த மாணவன் உருவாகும் போது அவன் தான் நாளைக்கு ஒரு ஆசிரியராக வரும்போது சேம் கைண்ட் இல்லை, கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமே தவிர அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் சீக்கிரம் கிடைக்காது, அந்த குவாலிஃபைடும் சீக்கிரம் கிடைக்காது. பிகாஸ் ஆஃப் த சேலரி. நல்ல கெப்பாசிட்டி இருக்கவன், நல்ல குவாலிட்டி இருக்கவன் அந்த சேலரி நோக்கி தான் போவான், 50-60 நோக்கி தான் போவான். அவன் இதுக்கு வரமாட்டான். ஸோ இந்த மாதிரி இலவசம் மட்டும் வந்து 5000 ரூபாய் கொடுக்குற இடத்துல ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாம், இல்லை 2000 ரூபாய் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு மிச்ச மீதியை வந்து வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி, இல்லை யாரோ ஒருத்தங்களுக்கு, ஒரு வீட்டில் ஒருத்தங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி அவங்களுக்கு கொடுத்தா அவன் ஒரு நல்ல குவாலிஃபைட் டீச்சராக வந்து அவன் நல்ல சேலரினா கண்டிப்பாக போதான் செய்வான். நல்ல குவாலிஃபைட் டீச்சராக வந்து நல்ல குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கும் போது வீட்டுக்கு ஒருத்தன் நல்ல குவாலிஃபைட் ஸ்டூடெண்டாக வரும்போது அவனும் நாளைக்கு இதே மாதிரி தானே சம்பாதிப்பான். ஜஸ்ட் கடனை வாங்கி இப்படி மட்டும் சுயநலத்துக்காக ஓட்டுக்காக கொடுக்கறதுக்கு, லஞ்சம் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு அங்கேருந்து கொஞ்சம் கடனை எக்ஸ்ட்ராவாக வாங்கி, வட்டி தான் கெட்ட போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு மூலமாக தலைக்கு மேலே நீங்கள் வரியை கொண்டு போட போகிறீங்க. அப்போ அதை வாங்கி இங்கே சேலரி பேக்கேஜை நல்லா கொடுத்து நல்ல குவாலிஃபைட் கல்வியும் நல்ல மருத்துவத்தையும் கொடுத்தா ஏன் தமிழ்நாடு அதையும் தாண்டி போகாது? அப்பதான் நிறைய பேர் வெளியேந்து இன்வெஸ்ட் பண்ண யோசிப்பான். தமிழ்நாட்டுக்குள்ள படிப்பறிவுங்கிறது வேற, பகுத்தறிவுங்கிறது வேற. இந்த ரெண்டுமே வந்துருச்சுன்னா, இந்த ரெண்டுமே நம்ம கொடுத்துட்டோம், இந்த ரெண்டுமே வந்துருச்சுன்னா வந்து நிறைய பேர் பயப்பட மாட்டாங்க, வந்து சேஃபா ஃபீல் பண்ணி இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண நினைப்பாங்க. இங்க வந்து கரப்ஷன் இல்ல, ஓகே நம்மளை ஏமாத்த மாட்டாங்க, நம்மள்ட்ட வந்து பிக் பாக்கெட் அடிக்க மாட்டாங்க, நம்மள்ட்ட வந்து திருட மாட்டாங்க, நமக்கு வந்து சேஃபா ஃபீல் ஆகும், நம்மளை வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க, இங்க போனா சேஃபா இருக்கும், கொலை பண்ண மாட்டாங்க, குத்த மாட்டானுங்க, அடிக்க மாட்டானுங்க. ஸோ இங்க இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும், இங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு தமிழ்நாடு இன்னும் சேஃபா ஃபீல் ஆகும். பிகாஸ் ஆஃப் தட் ஒன் எஜுகேஷன் நீங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணும்போது ஈஸியா நம்ம மக்கள் இன்னும் பல பேர் வந்து அந்த பணத்துக்கு இலவசத்துக்கு அடிமையாயிரும். இலவசத்துக்கு அடிமையாக கூட, இலவசத்தை வாங்கிக்கோங்க, பட் அந்த அடிமைங்கிற வார்த்தை தூக்கி எறிஞ்சிருங்க. ஒருத்தர் உங்களை அடிமைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளவு கோவம், ஆனா நீங்க வந்து இதுக்கு அடிமையா தானே இருக்கீங்க, எல்லாரும் அடிக்ஷனா தானே இருக்கீங்க இந்த ஒரு விஷயத்துக்கு. உங்க ஈகோ இப்ப தட்டலையா? எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல வீட்டுக்கு ஒருத்தங்களுக்கு வேலை இந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயத்த சொல்லும் போது நாளைக்கு அவங்க பண்ணலன்னா அதை வீட்டுக்கு ஒருத்தங்க வந்து கேள்வி கேளுங்க, வீடு விடா போய் கேளுங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயம் நடக்கணும்னா ஒரு மாற்றம் வரணும். அதே இடத்துல அவங்க தான் திரும்ப ரிப்பீட்டடா வருவாங்க அப்படின்னா அந்த மாற்றம் ஏற்படுமான்னு கேட்டா ஐ டோன்ட் நோ. அதனால திங்க் பண்ணுங்க. உங்க ஓட்டை போடுறதுக்கு முன்னால பல முறை திங்க் பண்ணிட்டு அங்க போயிட்டு ஆஹா நான் மாத்தி போடவே மாட்டேன், என்னோட கட்சி இதை தாண்டி போட மாட்டேன், என் விரல் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றதை விட்டுட்டு உங்க தலையெழுத்தை மாத்தணும். உங்க பசங்களை வந்து கண்ணு முன்னால கொண்டு வாங்க, உங்க வீட்டுல இருக்கவங்களை கண்ணு முன்னால கொண்டு வாங்க, உங்களை கண்ணு முன்னால கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்னத்துக்கெல்லாம் நீங்க வந்து உண்மையா இருக்கலாம். யோசிங்க, ஒரு தடவை யோசிங்க. விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள், அவங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம், ஒரு கோரிக்கை வைக்கணும், இல்லை ஒரு விஷயம் கேட்கணும், ஒரு விஷயத்தை நினைவூட்டணும்னு நினைக்கிறேன்னா ஒன்னே ஒண்ணுதான். நீங்க வடிவேல் அவர்களை எந்த லெவலுக்கு நீங்க எதிர்க்கிறீங்களோ அந்த ஒரு விஷயம் அவரையும் தாண்டி அந்த விஷயத்தை பண்ண வச்சது, அவரை வந்து தூண்டுனதே யாருன்னா அந்த திமுக தான்.
இவரை தாண்டி அவருக்கு மேல உங்களுக்கு அப்ப எவ்வளவு கோவம் இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த எதிர்ப்பை நீங்க எப்படி காட்டணும், அப்ப நீங்க வந்து யோசிக்கணும், அந்த விஷயத்தை வந்து நினைவுக்கு நீங்க கொண்டு வரணும். அந்த கட்சியில போய் நம்ம கூட்டணி சேர்ந்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்க நினைவுக்கு கொண்டு வரணும். எந்த அளவு கருணாநிதி அவர்கள் அந்த இடத்துல பேக்ரவுண்ட்ல இருந்தாங்களோ அதே இடத்துல ஸ்டாலின் அவருக்கும் பங்கு இருக்கு, அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கும் அந்த இதுல பங்கு இருக்கு. அந்த மனுஷன் தெளிவோட இருந்து அந்த இடத்துல கோவங்களை நிறைய இடத்துல கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா இருந்திருந்தானா இப்போ அவர் உயிரோட இருந்திருந்தாருன்னா சிஎம்ஆ கூட இருந்திருக்கலாம் அந்த நேரத்துல. அப்ப இதெல்லாம் மாத்தினது யார்? உங்க கட்சியோட அழிவுக்கு காரணமானவங்களே அவங்க அங்க போய் சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா. இப்போ இதே மாதிரி தான் விஜய் அவர்களுக்கு சேம் ஸ்கெட்ச் இருக்குல்ல, அதை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ வேணா பாருங்க, அவருக்கு கூட இருக்க நடிகர்களே நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க, அவரை பற்றி தப்பாகவும் பேசுவாங்க. இன்னும் சீக்கிரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓவியா மாதிரிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள இன்க்ளூட் ஆனாங்களே, இதே மாதிரி இனி பல பேர் இந்த எலெக்ஷன் அதுக்கப்புறம் பிரச்சார டைமில் இந்த கேம்பெயின் டைமில் வராங்களா இல்லையான்னு பாருங்கள். நிறைய பேர் பேசுவாங்க. காரணம் அந்த டப்பு மாலே டம்மாண்டு டோலே அந்த நேரத்தில் வருவானுங்க. அதேமாதிரி வடிவேல் மாதிரி வருவானுங்க பிரச்சாரத்துக்கு. வடிவேல் மாதிரி காணாமலும் போக வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதை தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. எப்படி விஜயகாந்த் அவர்களை வந்து பண்ணாங்களோ சேம் ஸ்ட்ராட்டஜியை they are going to follow அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. விட்டுறாதீங்க பிகிலே அப்படின்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம்.